ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட 2026 நான் என்ன மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒவ்வொரு இயர்லேயும் வந்து நான் இனிஷியலாக ஜான்வரியிலே வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து நம்ம கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். நடுவில் வீடியோவே என்னால் போட முடியாத சுச்சுவேஷனில் இருந்ததுனால எல்லாமே இப்போது டிலே பண்ணி நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளூ கிடச்சிருக்கும். புதுசாக யாராவது சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மந்த்லி எப்போல்லாம் கையில் வந்து காசு இருக்கோ, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட கொடுத்து வாங்குறவங்களா இருக்கலாம். அப்படி இல்லாதவங்க பட்சத்தில் வீட்டு செலவுக்கு மட்டும் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டு செலவுக்கு மட்டும் எனக்கு அமௌண்ட் வருதுன்னா கூட அந்த விதத்தில் எப்படியெல்லாம் சேவ் பண்ணி மிச்சம் பண்ணி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன்றது வந்து இட் ஜஸ்ட் சிம்ப்ளி ஷோ ஆஃப் கிடையாது. நான் இவ்வளோ பணம் போடுறேன், இந்த ஸ்கீம்லாம் போடுறேன் அப்படிலாம் கிடையாது. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது 1-2 பண்ணக்கூடிய மெத்தடு தான். ஸோ அதனால் எதுவுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப நிறைய காசு இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சேவிங்ஸை நான் வந்து 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கின ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி இதில் வந்து ஒரு 2-3 நான் அப்போத்துலேருந்து பண்ணியிருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஒரு சில ஸ்கீம் சேவிங்ஸ் வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதானே தவிர நான் சேவிங்ஸுன்றதை வந்து நான் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ்பெஷலி சொல்லணுன்னா நான் ஃபஸ்ட்டாக எழுதியிருக்கேன் இல்லையா, என்னோடய சேனலோட மோட்டிவுமே அதே தான். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க, உங்களால் தான் நான் வந்து சேவிங்ஸ் வந்து இவ்வளோ தூரம் கோல்டு வந்து வாங்குறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர் கிடையாது தான். நானே ரொம்ப ரேராக சில நேரத்துலலாம் வீடியோஸ் போட்டால் கூட ஸ்டில் இந்த மாதிரி என்னை வந்து சப்போர்ட் பண்ணி மோட்டிவேஷனாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் அதுதான் இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து எனக்கு தூண்டவும் செய்யுது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் இல்லைங்களா, கோல்டு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டுன்றது வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட கையில் வந்து ஆபரண தங்கம் வந்து இல்லை அப்படின்னா பெட்டர் நீங்கள் காயின் வாங்குறத விட நான் வந்து சீட்டு போட்டு இந்த மாதிரி ஜுவல்லாக எடுக்க தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்கீங்க. நானுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். மிடில் கிளாஸில் முன்ன பின்ன இருப்போமே தவிர நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் தான். ஸோ அதனால தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே தோணுது. ஸோ கோல்டு வந்து நான் எப்போயும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காயினை விட வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஜுவல்லு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஜுவல்லு வந்து இப்போ பேசிக்காக என்கிட்ட ஒரு 10 சவரன் கூட இல்லை, 20 சவரன் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் ஜுவல் போங்க. ஏன்னா நம்மள மிடில் கிளாஸில் வந்து மென்டாலிட்டி வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிறதே கிடையாது யாருமே. சரி, எமர்ஜென்சி ஃபண்டுனா உங்களுக்கு தெரியும், ஒரு திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வீட்டில் ஒரு செலவு, எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ப்ராப்ளம், வண்டி வந்து ஏதோ ஆயிடுச்சு, வண்டிக்கு செலவு பண்ண, இந்த மாதிரி திடீர்னு பல்கான செலவு வருது இல்லையா, அதுதான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம எடுத்து வைக்கணும்னு சொல்கிறோம். நம்மெல்லாம் அப்படி பண்ணலனா கூட சில பேர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ இப்போல்லாம் வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி எமர்ஜென்சி ஃபண்டு வச்சா கூட ஏதோ ஒரு கல்யாணம் வருது, காது குத்து வருது, ஏதோ ஒன்று வருதுன்னா நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பணத்தை நம்ம எடுக்கிறோமா இல்லையா, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்படி தான் பண்ணிடுவேங்க. சரி இருக்குல்ல, நம்ம ஏன் அதுக்கு வந்து இருக்கும்போது நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது நம்ம காசு தானே, நம்மக்கிட்ட தானே இருக்குன்னும் போது அது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் எடுக்கணும்னு நம்ம தோணவே தோணுது. கண்டிப்பாக எடுத்துருவோம். அந்த மாதிரி நான் நிறைய டைம் அந்த மாதிரி எடுத்து கோட்டை விட்டுருக்கேங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் இருக்காது.
அப்போ ஆத்திர அவசரத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட ஜுவல்லு தான் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளை வந்து நம்ம ஏன் வந்து வைக்கணும், அடகு வைக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சிலையும் நமக்கு ஆபத் பாண்டவன் சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக வந்து நம்ம ஜுவல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கும்போது நீங்கள் ஜுவல்லரி எப்படி வாங்கணும், சீட்டு போட்டு என்ன சேர்ந்துருக்கோ, உங்களுக்கு என்ன கிராம் அக்யூமுலேட் ஆகிருக்கோ அந்த கிராமில் எடுக்கிறதுக்கு வந்து பாருங்கள். வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கிற கோல்டு அந்த கிராமை வந்து நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அந்த வேஸ்டேஜில் வந்து காசு செலவாகிறது உங்களுக்கு வந்து அவாய்ட் ஆகலாம். கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ நான் வந்து லலிதா ஜிஆர்டி தான். உங்களுக்கே தெரியும், என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா, நான் வந்து சென்னை வந்த புதுசில் ஜிஆர்டி ஸ்ரீகுமரனில் தான் நாங்கள் வந்து சிட்டு போட்டு வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா திருச்சியில் வந்து ஒரு சின்ன சின்ன கடைகளில் தான் ஆரம்பத்தில் எங்கள் அம்மா இருக்கும்போது வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து எங்கள் அம்மா ஒன் டைம் வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கினாங்க. கோல்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்றதுனால நாங்கள் அப்பத்துலேருந்து அம்மா கடைசியாக அந்த டைமில் வாங்க ஆரம்பித்தது. நானுமே அந்த கடையில் சீட்டு போடுறது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி வந்து என்னால் கட்ட முடியல அந்த மந்த் அப்படின்னா, நான் 2 மாதம் சேர்த்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது கட்டிப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் அந்த அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் நான் அப்படியே ஸ்ரீகுமரில் கண்டினியூ பண்ணேன். இதுவுமே ரொம்ப நல்ல கடை தான். கம்பேர்ட் டு ஜிஆர்டி, ஸ்ரீகுமரன் வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் தான் கம்மி, மற்றபடி எல்லாமே கூட தான். ஜிஆர்டிலே போகலாம் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு போனேன். ஸ்டார்டிங்லலாம் நல்லா இருந்தது. பட் நான் வந்து முதல் சிட்டு போய் முடிஞ்சு வாங்கும்போது தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கின கிராமுக்கு உண்டான வேஸ்டேஜ், அதில் எவ்வளோ அமௌண்ட்டு போச்சு, குறைக்கிற மாதிரி சும்மா ஆக்டிங் பண்ணி எப்படி வந்து நம்ம காசை அகெயின் கூட தான் வாங்கினாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் எனிவேஸ் நான் ஏன் திருப்பி இப்போ ஜிஆர்டியில் 2 வருஷமாக நான் போடவே இல்லைங்க. திருப்பி இந்த வருஷம் தான் போட்டிருக்கேன்னா, நான் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கே ஷிஃப்ட் ஆகிருக்கேனால எனக்கு இங்கே வேறு மற்றபடியும் இந்த மலபார் இதெல்லாம் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாம் கேரளா ஜுவல்லரினால நான் மோஸ்ட்லி அங்கே போகிறது கிடையாதுங்க. இது வரைக்கும் போனதில்லை. என்னோடய பேக் செயின் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு ஜிஆர்டி லலிதா பக்கத்தில் இருக்கவும் நான் வந்து சரி ஓகே ஜிஆர்டியில் போடுறேன். அது என்னன்னு தெரியல, ஒவ்வொரு தடவையும் ஒரே கடையிலே ஒரே சீட்டாக போடணும்னு நினச்சிட்டு தான் போகிறேன். போடும்போது என்கிட்ட அமௌண்ட்டு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸாக என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும்னு எனக்கு தோணும் போது தான் நான் வந்து இன்னொரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணது. பட் வந்து நான் ஜிஆர்டி கடை பார்த்து வச்சாலுமே நான் ஆப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லலிதாவுமே அப்படி தான் ஆப்பில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆப்பில் வந்து கட்டி வாங்கும்போது எங்கே வேணால் எந்த கடையில் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து லேட்டராக தான் தெரியும். ஸோ லலிதாவில் வந்து ஒரு 15K போடுறேன், இதில் ஜிஆர்டியில் ஒரு 10K போடுறேன். ஸோ இனிஷியலாக நான் லலிதாவில் வந்து 15K போட்டேன். ஒரு மாதம் கழித்து தான் சரி ஓகே இன்னொரு எக்ஸ்ட்ரா 10K நம்மளால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து அதை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜிஆர்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆப்பில். ஸோ அதனால் வந்து யாராக இருந்தாலும் ஜுவல்லரியாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்டில் ஈஸி. யார் காயின் வாங்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோடய குழந்தை வந்து இப்போ தான் சின்ன பிள்ளை, நான் டிசைன்ஸ்லாம் என் பொண்ணுக்கு நான் நல்லா பார்க்கணும், குழந்தைகளுக்குன்னு இல்லை எனக்குமே வந்து நல்ல ஒரு நகை ஜுவல்லரியாக எடுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி சீட்டு வந்து நம்மளால் எவ்வளோ கட்ட முடியும், 10,000 ரூபாய்க்குள்ளே அவ்வளோதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால் கட்ட முடியும். அப்படின்னும் போது பெரிய பெரிய ஹாரம்லாம் எடுக்க முடியாது. ஆனால் எனக்கு ஹாரம்லாம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக காயின் ப்ரிஃபர் பண்ணலாம். என்னன்னா 2 டைம்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காயின் வாங்கும்போது 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒவ்வொரு தடவையும் வாங்குறீங்க, கட்டும்போது கொடுக்கும்போதும் அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் தான் நீங்கள் விற்பீங்க. திருப்பி அந்த காயின் கொடுத்து நீங்கள் என்ன தான் கோல்டு ஜுவல்லரி எடுத்தாலும் திருப்பி ஒரு ஜிஎஸ்டி வாங்க. இந்த மாதிரியான சில ட்ராபேக்ஸ் இருக்கே தவிர மற்றபடி நீங்கள் வந்து லாங் டேர்மில் பார்க்கும்போது அது நெக்லிஜிபிளாக தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து கூட காயின் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெக்கரண்ட் டெபாசிட்க்கு போடுறேன். ஸோ இது வந்து நாங்கள் என்னென்னா இப்போ தாங்க ரொம்ப லேட்டு தான், இந்த ஏஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப லேட்டு தான். நிறைய பேர் வந்து எப்போயோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வாங்கி முடிச்சிருப்பாங்க. பட் நாங்கள் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெக்கரண்ட் டெபாசிட் எப்போயுமே நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக போட்டிருக்கேன். இது வரைக்கும்
முன்னாடியும் நான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருக்கேன். மந்த்லி 10K வந்து ஸ்டார்ட் பண்ணேன் போட. ஃபஸ்ட்டு வந்து 6K ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கூல் ஃபீஸுக்கு. அப்புறம் வந்து அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது 80,000 ஃபீஸ் ஆச்சு. அப்போது நான் ஒரு 10K போட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெக்கரண்ட் டெபாசிட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் அது வந்து நீங்கள் வந்து ஒரு ₹2,000 ₹2,500 தான் உங்களுக்கு ஒரு வட்டி கிடைச்சாலும், அது வட்டின்றதை தாண்டி உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்டை டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி எடுக்க முடியாது. அது சேஃபாக இருக்கும். ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்கு அது கரெக்டாக அந்த டைமில் நான் எப்போவுமே அந்த ஏப்ரல் மேல முடிகிற மாதிரி தாங்க நான் ரெக்கரண்ட் டெபாசிட் போடுவேன். கரெக்டாக எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பெருசாக இல்லை, உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 30,000 40,000னா அட்லீஸ்ட் ஒரு 2,000 3,000 நீங்கள் வந்து மந்த்லி கட்ட ஆரம்பிங்க. கண்டிப்பாக சொல்வீங்க. அந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அவசரத்துக்கு ஒரு அடகு வச்சு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2,000 3,000 காசை வந்து தாராளமாக இப்போ எல்லாராலையும் வந்து கட்ட முடியும். உங்கள் பேங்க் ஆப்பே வந்து வீட்டில் நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க்கில் இருக்கீங்களோ அந்த ஆப்பை வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து போய் பேங்க்குக்கு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, புதுசாக சொன்னேன் இல்லைங்களா, புதுசாக ஒரு இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்டெப்பு, ஒரு இடமோ இல்லை ஏதோ ஒன்று, ஒரு வீடோ எங்களுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தெரியல, விலையெல்லாம் வந்து ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களால் இது பண்ண முடியாது. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இஎம்ஐன்ற இதுக்குள்ளே மாட்டிக்க கூடாதுன்றத ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. ஆனால் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஏஜ்லேயும் வாங்கலைன்னா பின்னாடி நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிட்டத்தட்ட வந்துடுவோம். அப்போது வந்து அவ்வளோ அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்தால் கூட அன்றைக்கி விலையெல்லாம் இன்னும் அதை விட அதிகமாக தான் இருக்குமே தவிர, என்றைக்குமே வந்து கம்மியாகிறதுக்கு கோல்டும் லேண்டும் போயிட்டு ஃபார்வர்டில் தாங்க போகுது. என்றைக்காவது குறைஞ்சிருக்குன்னு நான் பிறந்ததுலேருந்து வரைக்குங்க, நான் பிறந்து இப்போ வரைக்கும் சில பேர் பேசுகிறாங்க இந்த காலத்தில் இறங்குச்சு அது இதுன்னு. நான் பிறந்ததுலேருந்து தான் நான் பார்க்க முடியும். இது வளர்ந்துட்டு தானே வருதே தவிர கீழே இறங்கின மாதிரி கிடையாது. ஸோ இந்த ஒரு கான்செப்டுக்காக நான் இப்போ ஒரு 50K மாதிரி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆர்டியில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கே வந்து எனக்கு என்னென்னா இன்னும் முடியல 1 இயர். ஆனால் அந்த மார்ச் மந்த் உங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து என்னென்னா வட்டி போடுவாங்க. ஸோ இது ஒரு டிப்பு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முக்கியமான டிப்பு என்ன அப்படின்னா, எப்போ ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஏப்ரல் மேல முடிகிற மாதிரி கட்டுவேன்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்லை, மார்ச் வந்து இயர் எண்ட் க்ளோசிங். இது நிறைய பேருக்கு தெரியுங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் உடனே அதுக்கும் கமெண்ட்டில் வந்து சொல்லாதீங்க. மார்ச்சில் எப்பயுமே வந்து இயர் எண்டை வந்து கணக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க பேங்க்கில். உங்களுக்கே தெரியும். அதனால் பேங்க் அந்த டைம்லலாம் லீவ் விடுவாங்க. உங்களுக்கு பேங்க்கில் நம்மளோட எந்த டிரான்சாக்ஷனும் வச்சுக்க முடியாது இல்லையா, நாளே பண்ணுற மாதிரி இருப்போம் இல்லையா. எப்பயுமே நீங்கள் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த மார்ச்சில் இயர் எண்டு முடியும் போது உங்களுக்கு அது வரைக்கும் ஏப்ரல்லேருந்து கேல்குலேட் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கால்குலேட் பண்ணி போடும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்புங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த தடவை ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு மார்ச்சில் வந்து ஒரு கிட்டத்தட்ட கட்டின வரைக்குமே 18,000 சில்லரை வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடச்சிச்சுங்க. ஸோ 18,000 வந்து நான் நினச்சி பாருங்கள், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அது நல்ல ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு தான். அஃப்கோர்ஸ் 50Kன்றது பெரிய அமௌண்ட்டு தான். நாங்கள் வந்து இழுத்து பிடிச்சி கட்டணுன்ட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து 18,000ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போது வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், அது வாங்கணுனாலே இது ஒரு நல்ல டீசெண்டான அமௌண்ட்டு தான். இதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு பெனிஃபிட் வந்து கிடச்சிச்சுங்க. ஸோ ரெக்கரண்ட் டெபாசிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இத்தனை வருஷமாக காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, சுகன்யா சம்ருதியும் எல்ஐசியும் தான். நாங்கள் சுகன்யா சம்ருதியும் மந்த்லி சம்ருதி யோஜனாவும் மந்த்லி பே பண்ணலங்க. இது வந்து நாங்கள் வந்து சொல்ல முடியாது, இது வந்து ஆசிலேஷன் தான். இது எப்படின்னா, நாங்கள் வந்து நிறையாவும் கட்டுவோம், கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவும் கட்டுவோம். எங்களால் வந்து இது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் வந்து 50,000 ஒரு டைம்லாம் போட்டிருக்கோம், ஒரு டைம்லாம் வந்து 20K தான் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் தான் ஆனால் போடுவோம். நான் வந்து சூஸ் போட்டிருக்க மெத்தட் வந்து இயர்லி ஒன்ஸு. நீங்கள் மந்த்லியும் கட்டலாம், எப்படி வேணால் கட்டலாம். இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து
அவங்க அதை மேனேஜ் பண்ணுறதுனால அவங்க இயர்லி ஒன்ஸ் தான் கட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அமௌண்ட் அவங்க வந்து அந்த டைம் முடியுமோ அவங்க வந்து அது நாங்கள் ஐ மீன் 2 பேர் சேர்ந்து தான் என்கிட்ட ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து கொடுத்து அப்படி போடுறது தான். இது மாதிரி தான் போடுறோம். ஸோ அதனால் இதுவுமே போன தடவை வரைக்கும் இது வரைக்கும் எத்தனை வருஷமாக கட்டிகிட்ருக்கோன்னா என் பொண்ணு 2 இயர்ஸ்லேயோ 3 இயர்ஸ்லேயோ ஆரம்பித்தேங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 4 இயர்ஸாக கட்டிகிட்ருக்கோம். கரெக்ட் 4 இயர்ஸாக கட்டிகிட்ருக்கோம். அதுக்கே வந்து நாங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 14K இன்ட்ரெஸ்ட் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருந்தது காட்டினாங்க என்கிட்ட. ஸோ அதனால் வந்து இது எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு இவ்வளோ கட்டுறேன்னு சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கட்டுவோங்க. அது அவ்வளோதான். அடுத்தது ஜீவன் தரன் வந்து இது ஃபிக்ஸ்டு இன்கம். இது வந்து எப்போயுமே 30,000 வந்து 38,000 கண்டிப்பாக வந்து இது கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கூட ஏறுது. அது எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அந்த ஜிஎஸ்டி இதுக்கும் ஜிஎஸ்டி எல்லாம் உண்டுங்க. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து கட்டும்போது அந்த அப்படியே 39,000 அந்த மாதிரி சில்லறையாக வரும். சரிங்களா? ஆனால் பேசிக்கான அமௌண்ட் வந்து 38,000. இதுவுமே வந்து என் பொண்ணுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் கிளப் பண்ணியும் பெரியவங்களுக்கும் ஸ்கீம் இருந்தது, போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு அவ்வளோ கட்ட முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. மந்த்லி போய்க்கலான்னு சொன்னேன். அவங்க அந்த டைம் எங்களுக்கு இஎம்ஐ கல்யாணத்துக்கு எடுத்த இஎம்ஐ அவங்க பர்சனலாக எடுத்த இஎம்ஐலாம் போயிட்டு இருந்ததுனால நாங்கள் அதில் போய் லாக் ஆகலைங்க. ஸோ எதை வச்சு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கூட இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். எல்ஐசி வந்து எப்படி கன்சிடர் பண்ணோம்? எல்ஐசின்னு இல்லை, போஸ்ட் ஆஃபீஸில் பென்ஷன் ஸ்கீம் என்னென்னமோ இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் ஒரு ஸ்கீம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கீமை வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் இதில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போனஸ்ன்னு ஒன்று கண்டிப்பாக தருவாங்க. தீபாவளிக்கு தர போனஸ் சொல்லலைங்க. நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா இயர்லி ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடித்தோன்னே ஒரு இன்க்ரிமெண்ட்டோட ஒரு போனஸ் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது பிபிஎஃபாக இருக்கலாம், எல்ஐசியாக இருக்கலாம், இல்லை என்பிஎஸ்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்கீம் உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ. ஏன்னா லாங் டேர்மாக பாருங்கள், அந்த மாதிரி ஸ்கீம் தான் நீங்கள் போடணும். இப்போ லாங் டேர்ம்னா உங்களுக்கே தெரியும், பிபிஎஃப்லலாம் 10 இயர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி கிசான் விகாஸ் பத்ரான்னு ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. என்பிஎஸ்லாம் மந்த்லியும் இருக்குது. ஒன் டைம் பேமெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி பெருசாக வந்து நான் அவ்வளோவா அதில் பண்ணதில்லை, அதனால் எனக்கு தெரியல. பட் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் ஸ்கீம் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அந்த போனஸ் வர டைமில் நீங்கள் இயர்லி ஒன்ஸ் அந்த ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ணிக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன வருதோ அது கட்டுற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இப்போ அது எல்ஐசின்னும் போது அது ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு இவ்வளோ தான் கட்டணுன்ற மாதிரி இருக்கிறதுனால வேறு ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு வந்து வேறு எவ்வளோ வேணால் கட்டலாம் அப்படின்னு பிபிஎஃப்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டுங்க. ஃபைனலாக தான் வந்து இப்போ நான் என்னென்னா கோல்டு காயின் எப்போல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் கோல்டு இறங்குதோ அப்போ வாங்கலான்னு முடிவு பண்ணேன். அதனால தான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 4 கிராமுக்கு வாங்கினேன். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருந்தேன், காட்டினேன், ஷோ பண்ணேன். ஸோ என்கிட்ட அந்த அமௌண்ட் இருந்தது. டக்குன்னு ஒரு 4 கிராம் விலை இறங்கும் போது வாங்கினேன். இது தெரியலங்க இந்த மேலே ஏறுனா. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த 14 ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியல. நான் வந்து ஆனால் 15,000க்கு கட்டி முடித்தா அடுத்து 2,000 ரூபாய் குறைஞ்சிச்சு இல்லையா. ஸோ அதனால் எனக்கு கோல்டில் வந்து எப்படி என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியல. நான் இது எதுக்கு கோல்ட் காயின் சேர்க்குறேன் அப்படின்னா என்னுடைய ஒரு நெக்லஸ் அது நல்லா அதோட குவாலிட்டி நல்லா இல்லை, அது செக் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு இதுவாக எடுக்கணுன்றதுக்காக நான் சேவிங்ஸ் பண்ணுறேங்க. இது வந்து எப்பப்பெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் சேருதோ அது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். ஆக மொத்தம் வந்து என்னென்னா எனக்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட்டே கொஞ்சம் நல்லா பே பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தான் தோணுது. நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இயருக்கு இது தான். நான் உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருந்தேன் 2 வருஷமாக. அந்த எஸ்ஐபியை வந்து ஒரு 40,000 கிட்ட வரும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் 40,000 50,000 அதுக்குள்ளே மறந்துட்டேன். அந்த மாதிரி இப்போது லாஸ்ட் மந்த்க்கு முந்தின மந்த் தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு ஜுவல்லரி போய் எடுத்தேன். ஏன்னா கோல்டு வந்து ரேட்டு ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னே தான் நான் போய் எடுத்தேன். தெரியலங்க, சிப்புன்றது வந்து லாங் டேர்மாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அது வந்து நல்ல ஆப்ஷன் தான். லாங் டேர்மாக இருக்கணும், அதை பற்றி கண்டுக்கக்கூடாது. ஐயோ குறையுதேம்மா, ஐயோ இந்த தடவை ஏறுதேன்னா சந்தோஷப்படுவோம், ஐயோ குறையுதேன்னா ஒரு மாதிரி பதட்டமாகும்ல. எனக்கு அது வேண்டான்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அந்த லாங் டேர்முக்கு
உண்மையிலே நல்ல ஆப்ஷன் தாங்க. என்ன மாதிரி வந்து சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களுக்கு டென்ஷன் ஆகாமல் பதட்டமாக ஆகாதவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். எனக்கு வந்து அது என்னால் அந்த பேர்டன் எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை தாங்கிக்க முடியல, எனக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அதனால தாங்க நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன இது பண்ணிட்டேன்னா, திருப்பி ஆரம்பிப்பேனா இல்லையா அப்படின்றதே எனக்கு ஒரு டவுட்டாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டேன். எல்லாம் பே பண்ணி ஓப்பன் பண்ணது. கடைசியில் வந்துட்டு அது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் ஃப்யூச்சரில் அதில் போடுவேனான்றது எனக்கு தெரியலங்க. பட் என்னை கேட்டால் ரொம்ப ஆசைப்படாமல் இந்த 7% கவர்மெண்ட் கொடுக்குற 6% 7% நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு நிலையான ஒரு அமௌண்ட்டு வந்து ஓரளவுக்கு கையில் இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃப்ளேஷன் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான், அப்படி தான் இப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க யூடியூப்பில். பட் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு நாளைக்கு கிடைக்கிற கலாக்காயை விட இன்றைக்கி கிடைக்கிற நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்றைக்கி கிடைக்கிற கலாக்காயே பெஸ்ட்டுன்றது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம். இங்கே கொஞ்சம் அப்படியே கிறுக்குன மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.